பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு இருக்கிறது என்ற நம்பிக்கையை திமுக ஆட்சி ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் பேச்சு. இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு என்றும் பெருமிதம். தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கேட்பு. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு விண்ணப்பம். விநாயகர் சதுர்த்தியால் விழாக்கோலம் பூண்டது புனே நகரம். பெண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபாடு. 2026 அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். 2026 அதிமுக தலைமையிலே ஆட்சி அமையும். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று இபிஎஸ் கடும் விமர்சனம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு. அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரி அருகே ஆரோவில் பகுதியில் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி. தானும் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்த முதலமைச்சர். பல்லவராயன்பட்டியில் ஏற்றுமதி செய்யக்கூடிய பூக்களின் விலை கடுமையாக பாதிப்பு. செண்டு பூக்கள், கோழிக்கொண்டை பூக்கள் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி மங்கோலியா இன்று தொடக்கம். இந்தியா உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்பு. இந்தியா வங்கதேசம் இடையே சென்னையில் வரும் 19ஆம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு. மாற்றுத்திறனாளி நீதி இயக்கம் கொடுத்த புகாரில் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. மாணவ மாணவிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கிலேயே பேசினேன். தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று மகாவிஷ்ணு வாக்குமூலம். வங்கக்கடலில் தாழ்வு பெற்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி முதுமலை தெப்பக்காடு முகாமில் உள்ள பிள்ளையார் கோயிலில் வழிபட்ட யானைகள். தும்பிக்கையால் மணி அடித்தபடியே கோயிலை வலம் வந்து ஒரு யானை மற்ற யானைகளை பிடிரிட்டதை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சிகாகோவில் பிரம்மாண்டமான தமிழர் கலை விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழரின் பாரம்பரிய உடை அணிந்து வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லி புறநகர் பகுதியில் ஆடை உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லக்னோவில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. 28 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் கட்டட இடிபாடுகள் அகற்றும் பணி தொடர்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.